ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அழகே அழகுல என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தனால கீழே வெளியவே வந்து ஹால்லே படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்க, என்ன இவன் இங்கே படுத்துருக்கான், ஆமாம்மா உள்ள அவள் எதுனா பண்ணிட்டா பயந்துருவான்ட்டு. மதியம் வந்து பார்த்துட்டு அமைதியாக கிச்சனுக்கு போகிறாங்க. மலர் கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு ஜாக்கிங் போகலையா அப்படின்னுக்கு, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன், அதான் ஒர்க் இல்லைல்ல வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் மாமியார் மட்டும் இன்னைக்கு ஓவராக வந்து நடிச்சாங்கன்னே சொல்லலாம். அப்படி என்ன மதி வந்து எதுக்கெடுத்தாலுமா அவரை அடித்து இது பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி மதி கிட்ட போனாலே ஐயோ இவ என்ன மதி அங்கே தூரத்துலேருந்து வரும்போதே ஐயோ இவ ஏதாவது பேசினாலே என்னை ஏதாவது பண்ணிடுவாளோ, சுரேஷ் ரூமுக்குள்ளே போனாரே சுரேஷ் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்ட்டு அவங்க அப்படியே பதற மாதிரி செம்மையாக வந்து நடிக்கிறாங்க. கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி தான் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அம்மா இது ஓவர் நடிப்பாக இருக்குது அப்படிதான் தோணுச்சு. அண்டு காலையில் இப்போ வந்து வேலையை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. மலரை வந்து வீட்டை சுத்தம் பண்ணணும், பரணியில் இருக்க ஜாமான்லாம் சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு மதி தான் வந்து லஞ்சுக்கு சமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மாமனார் மாமியார்லாம். ஆனால் இங்கே வந்து திருப்பி இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து குரூப்பாக பேசுகிறாங்க. இவ அன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கே வந்து வெறுமனே இட்லியும் சாம்பாரும் மட்டும்தான் பண்ணினா, இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு. அதுதான் அவங்க வந்து இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல, மெனு பிளான் மாதிரியே இது கார்போஹைட்ரேட்டுக்கு, இது ப்ரோட்டீனுக்கு, இது வந்து கார்ப்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ரைஸு, எக்கு அண்டு தயிர் இது 3 தான் வந்து லஞ்சுக்கு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சண்டே ப்ரோமோ வந்து ஒரு சம்பவமாக தான் இருக்க போகுது, சாப்பாடோட சம்பவமாக தான் இருக்க போகுது. மதியம் என்ன பண்ண சொன்னாலும் அது வந்து ஒரு சண்டையில் தான் போய் முடியும். மதியான சாப்பாடில் ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது, அது கன்ஃபார்மு. இங்கே தங்கராஜ் வந்து ரேவதி பேசுகிறத கேட்டுறாரு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்னன்னு. தங்கராஜ் மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டிலலாம் நிம்மதியாக ஒரு ஃபோன் கூட பேசவும் முடியாது, ஃபோன் பார்த்து சிரிக்கவும் முடியாது. சிரித்தாலே என்ன சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிற அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. அதான் வந்து இல்லை நீ இப்போலாம் அடிக்கடி தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசுகிற, யார்கிட்ட பேசி சிரிக்கிற அப்படின்ட்டு இவர் வந்து கோவமாக கேட்குறாரு. இவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க.